வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் 2 இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கவர்னர், முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் உள்ளதா என நிரூபிக்க சபாநாயகர் செல்வம் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அதிரடியாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் 2 இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் பற்றி அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டம் வெடித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 2 இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெளியூர் ரயில்வே நிலையத்தில் புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை அப்புறப்படுத்தும் போது இரு தரப்புக்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் நீதிமன்றம் அருகே உள்ள ரயில்வே கேட் அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். கவர்னர், முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் உள்ளதா என நிரூபிக்க சபாநாயகர் செல்வம் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சட்டப்பேரவை செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருகிறார் என்றும் சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு கடிதம் அளித்துள்ளது சபாநாயகர் பதவிக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் கூட எனது அதிகாரத்தில் தலையிட முடியாது என சபாநாயகர் செல்வம் ஆணவமாக கூறியுள்ளது மாநிலத்திற்கு பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளது என்றும், கவர்னர், முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் இருக்கிறதா என்று சபாநாயகர் செல்வத்தால் நிரூபிக்க முடியுமா என சவால் விடுத்தார். சபாநாயகரின் அத்துமீறல் செயல்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் முறையை கொண்டுவர காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அதிரடியாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி செயல்பட்டு வருகிறார். புதுச்சேரி அரசு சார்பில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தமிழ்நாட்டுக்கும் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதலின் பேரில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குறைந்தபட்சம் ₹2 முதல் அதிகபட்சமாக ₹8 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதியில்லா நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்சம் ₹5 7 அதிகபட்சமாக ₹13 17 கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளில் குறைந்தபட்சம் ₹10 13 அதிகபட்சமாக ₹26 34 அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கான கட்டணம் ₹20 25 விழுப்புரத்திற்கு ₹25 30 அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் போக்குவரத்து குறித்த சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற 20 பேருக்கு ஹெல்மெட் பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஜனவரி 1 முதல் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் ₹1000 அபராதம் என போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தவளக்குப்பம் சந்திப்பில் நடைபெற்றது. போக்குவரத்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் அளித்த 20 நபர்களுக்கு சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி இலவசமாக தலைக்கவசம் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் உட்பட காவலர்களுடன் இருந்தனர். Okay, thank you.
புதுச்சேரியில் டிசம்பர் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை ஆய்வாளர்கள் பணிக்கான எழுத்துத் தேர்வுக்கு 10 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை செயலக தேர்வு பிரிவு அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறையில் ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு வரும் 29ஆம் தேதி 10 தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது. மேலும் தீயணைப்புத் துறையில் நிலை அதிகாரி பணியிடத்துக்கான தேர்வானது வருகின்ற 29ஆம் தேதி புதுச்சேரியில் 2 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளது. தேர்வுக்கான அனுமதி சீட்டு தேர்வு பிரிவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நல்லாட்சி வாரத்தை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் ராசாங்குளம் பழங்குடியினர் பகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு சிறப்பு முகாமினை துறையின் இயக்குநர் இளங்கோவன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக புதுவையில் உள்ள அனைத்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் சமுதாய, பொருளாதாரம், கல்வி மற்றும் இதர அம்சங்களில் முன்னேற்றம் காண பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதனைத் தொடர்ந்து புதுவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் அருகில் உள்ள பழங்குடியினர் கிராமமான ராசாங்குளம் பகுதியில் நல்லாட்சி வாரத்தை கடைபிடிக்கும் பொருட்டு கிராம மக்கள் மத்தியில் புதுவை அரசு செயல்படுத்தும் பழங்குடியினருக்கான நலத்திட்டத்தை கொண்டு சேர்க்கும் விதமாக விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். மேலும் இயக்குநரின் வழிகாட்டுதலின்படி முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியினரின் பொருளாதார மற்றும் கல்வி நிலைய நல அதிகாரிகள் மற்றும் நல ஆய்வாளர்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை பற்றி விவரமாக எடுத்துக் கூறி அதற்கான விண்ணப்பங்களையும் அளித்தனர். மேலும் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கும் முறையும் எடுத்து கூறினர். இதன் மூலமாக முகாமிற்கு வந்திருந்த பழங்குடியின மக்கள் அனைவரும் பயனடைந்தனர். முகாமினை துறை அதிகாரிகள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஸ்வர்ணா நகர் பகுதியில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. அதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையான போலீசார் நேற்று மாலை அப்பகுதியில் ரோந்து சென்றனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்ற 4 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். இவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்து விற்பனை செய்தது தெரியவந்தது. விசாரணையில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த தினேஷ், பிசிபி நகர் புஷ்பராஜ், ராம்குமார், விஸ்வா ஆகியோர் என தெரியவந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் 10,000 மதிப்புள்ள 200 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். 4வரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துவோர் நகராட்சிக்கு உரிய வரியை செலுத்தி அனுமதி பெறுவது அவசியம் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நட்சத்திர விடுதிகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட இடங்களில் அனுமதிக்கப்பட்ட கேளிக்கை, விருந்து மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சிகள் நடத்துவோர் நகராட்சி விதிகளின்படி முன்னதாகவே ஆணையருக்கு விண்ணப்பித்து வருவாய் பிரிவில் கேளிக்கை வரியை செலுத்தி முன் அனுமதி பெற வேண்டும். நிகழ்ச்சிக்கு கேளிக்கைக்கான நுழைவு கட்டணம் தனியாக வசூலித்தாலும் அல்லது உணவு, மதுபானம் ஆகிய கட்டணங்களில் மறைமுகமாக வசூலித்தாலும் மாநகராட்சிக்கு வரியை செலுத்த வேண்டும். அனுமதியின்றி நிகழ்ச்சிகள் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிகழ்ச்சி நிறுத்தப்படும். சம்பந்தப்பட்ட நிறுவன உரிமமும் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் கைது செய்தனர். மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசியதை கண்டித்தும் பதவி விலக கோரியும் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 30 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியல் போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, புதுச்சேரி மாநில பொருளாளர் தமிழ்மாறன், தலைமை நிலைய செயலாளர், தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ஆதவன், தலைமை அலுவலக செயலாளர் மற்றும் தொகுதி செயலாளர், துணைநிலை அமைப்பு மாநில செயலாளர், மகளிர் விடுதலை இயக்க மாநில அமைப்பு பொருளாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பியும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பேத்கர்
முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் அரசு ஆரம்ப பள்ளியை ரூபாய் 24,50,000 மதிப்பில் புனரமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறை இல்லை மற்றும் மழைக்காலங்களில் மழைநீர் உள்ளே போவது போன்ற குறைகள் இருந்து வந்தன. கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளியின் வகுப்பறையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்தது. இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து சுமார் 24,50,000 மதிப்பில் மேற்படி அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம் மற்றும் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,25,000 பணத்தை இழந்துள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரை சேர்ந்தவர் ரமேஷ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் 2 லட்சம் வரை கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறினார். அதை நம்பி ரமேஷ் மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு 55,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். வைத்திக்குப்பத்தை சேர்ந்த அலோக்குமார் சாஹி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசினார். அதை நம்பிய குமார் சாஹி தனது வங்கி கணக்கு விவரங்களை தெரிவித்தார். இதையடுத்து அவரது கணக்கிலிருந்து 50,000 எடுக்கப்பட்டது. இதேபோல் திருக்கனூர் அருள்ராஜ் 2,500, தர்மபுரி சோபியா 1,800, காரைக்கால் அருண்ராஜ் ராயப்பன் 5,500, தவளக்குப்பம் மாணிக்கம் 2,089, அரியாங்குப்பம் சண்முகா நகர் சசிகலா 9,000 என 7 பேர் 1,25,889 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அருகே உள்ள பாகூர் பகுதியில் போலி உயில் தயாரித்து நில அபகரிப்பு நடந்ததாக கூறப்படும் புகாரில் 5 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் கோவில் நிலம், தனியார் நிலங்கள் போலி உயில்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. அதன் அடிப்படையில் புதுச்சேரி உள்ளிட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் உயில்கள் சரிபார்க்கப்பட்டு அதில் போலி உயில்கள் கண்டறியப்பட்டால் சிபிசிஐடி பிரிவில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது. பாகூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி உயில்கள் உள்ளனவா என ஆய்வு நடைபெற்றது. இதில் குறிப்பிட்ட உயிலில் கைரேகைகள் மாறுபட்டிருப்பது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உயில் குறித்து பாகூர் சார்பதிவாளர் ஜெயச்சந்திரன் சிபிசிஐடி பிரிவில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலி உயில் தயாரித்ததாக சுந்தரமூர்த்தி, காந்திராஜ், செந்தில்குமார், ராமகிருஷ்ணன், அழகானந்தம் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட எல்லையம்மன் கோவில் வீதியில் ரூபாய் 17,50,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு எல்லையம்மன் கோவில் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 17,50,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறமும் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி எம்எல்ஏ நேரு கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலாப்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 13,50,000 செலவில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜையினை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடி கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியின் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தை முன்னிட்டு அகத்திய பெருமானுக்கு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அங்கமாக காலை 10 மணி அளவில் ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை சிறப்பு அபிஷேக ஆராதனையும், மாலை 6 மணி அளவில் வாராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமி சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அகத்தியர் லோபமுத்திரை பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இன்றைய முதன்மை செய்திகள். அண்ணல் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுச்சேரியில் 2 இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கவர்னர், முதல்வர் பங்கேற்கும் விழாக்களில் சபாநாயகர் பங்கேற்கலாம் என சட்டப்பேரவை விதிகளில் உள்ளதா என நிரூபிக்க சபாநாயகர் செல்வம் தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அதிரடியாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.